வணக்கம். இது 2025ஆம் வருடம் நடைபெற்ற மேட் பகுதிக்கான விடைகளை பார்க்கலாம். 25 கொஸ்டினும் வீடியோ போட்டாச்சு. முந்தின வீடியோவில் இருக்குது. இது 2வது வீடியோ. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதிலிருந்து கேள்விகள் வரலாம். இந்த பேட்டர்ன் கட்டாயம் இருக்கும், இது வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். 26 AEIMQ. சரியா? இப்போ ஏக்கு அப்புறம் எத்தனை எழுத்து விட்டுருக்குன்னு பாருங்கள். ஏடி விட்டு இ போட்டிருக்கு. அடுத்தது FGH விட்டு 3 எழுத்து விட்டு ஐ போட்டிருக்கு. அடுத்தது 3 எழுத்து விட்டா எம். அடுத்தது 3 எழுத்து விட்டா Q. என்ன, 3 எழுத்து விட்டு Q. NOP விட்டுருக்கு Q. அடுத்தது Qக்கு அப்புறம் 3 எழுத்து விட்டா என்னது வரணும்? U வரணும் ஆன்சர். சரியா? U. அடுத்தது 28 7 12 22 42 டிவிஷன் பை 7/11 இப்படி இருக்குது. இதில் மேலையும் கீழையும் தனித்தனியாக தான் போயிருக்கு. 7ஓட 5 கூட்டுனா கூட்டல் 5 கூட்டுனா 12. சரியா? அதுமாரி 5ஓட மடங்கு 10 அப்படி தானே. 10 கூட்டுனா 22. சரியா? 22. அடுத்தது 10க்கு அடுத்தது 10ஓட 10 கூட்டினா 20. அடுத்தது 20 கூட்டுனா 42. அப்போ இங்கே எத்தனை கூட்டியிருக்கோம்? 20ஓட 20 கூட்டுனா 40. அப்படி தானே. 40ம் 42. 40 கூட்டல் 42. அப்போ எவ்வளவு? 82 வரணும். 82. கீழே அப்போ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 11. 11ஓட 10 கூட்டுனா 21. 20 கூட்டுனா 10ஓட 10 மடங்காக போயிருக்கு. அடுத்தது 40ஓட 40 கூட்டணும். 20க்கு மடங்கு 40. இங்கே 80 கூட்டிடணும். 2/161 வரணும். 161 ஆன்சர். சரியா? அடுத்தது CAN 21. சரியா? இப்படி வந்திருக்கு. CAN 21. அப்போ சிக்கு என்னது வரும் அப்படின்னா சிக்கு 3. சரியா? நான் இதை வச்சுருக்கேன். சிக்கு 3, ஏக்கு 1, எண்ணுக்கு 14. சரியா? இவ்வளோத்தையும் கூட்டுனா 14 1 15 18. ஆனால் இங்கே 21 கூட்டல் 3 கூட்டியிருக்கு. சரியா? 3 ஏன் கூட்டியிருக்கு? இதில் 3 லெட்டர். சி ஒரு லெட்டர் 2 3. அப்போ 3 கூட்டுனா 21. அடுத்தது DEAR 4 லெட்டர். அப்போ 4 கூட்டணும். டிக்கு எத்தனை? 4. என்ன, டிக்கு 4. அடுத்தது ஈக்கு 5, ஏக்கு 1, ஆறுக்கு 18. 6க்கு 18 இந்த இருக்குது. இவ்வளோத்தையும் கூட்டுனா 28 வருது. 28. இதில் 4 லெட்டர் இருக்கிறனால DEAR 4 லெட்டர் இருக்கிறனால 4 கூட்டுங்க. கூட்டுனா 32 வரும். 32 இந்த இங்கே போட்டிருக்கு. அப்போ ஸ்டடி. எஸ்ஸுக்கு என்ன வரும்? எஸ்ஸுக்கு 19. அடுத்தது டீக்கு 20, யூக்கு 21, டிக்கு 4, ஒய்க்கு 25. இவ்வளோத்தையும் கூட்டுனா 5 4 9 10 19 89. இதில் மொத்த எழுத்து எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. 5 கூட்டினீங்க அப்படின்னா 94 ஆன்சர். சரியா? கொஞ்சம் எல்லாமே கவனமாக செய்யணும். சரியா? இதில் அடுத்தது 30 SUN சன் என்னென்னு எழுதியிருக்கு, எது வருது அப்படின்ட்டு பார்க்கும். அடுத்தது GST. என்ன, GST. அடுத்தது TEN இவ்வளவு வந்திருக்கு. சரியா? இதில் TRV TOM TOM. சரி, இந்த சன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது டி, இது ரிவர்ஸில் இருக்குது லெட்டர்ஸ். சரியா? ஆர் ரிவர்ஸில் இருக்குது. ஆர் இப்படி வருது. சரியா? ஆர் இப்படி வந்திருக்கு. ஆருக்கு அப்புறம் SRST. சரியா? TUV. அடுத்தது MNO. அதில் தான் என்னது SUN சன்னு எடுத்திருக்கு. சரியா? சன் இங்கே வந்திருக்கு. அதேமாரி முன்னாடி பின்னாடி லெட்டர் ஜிக்கு எதுக்கு நடுவில் ஜி வருது? நம்மளுக்கு எந்த எழுத்துக்கு நடுவில் வருது ஜி? எஸ் இது முன்னாடி வந்திருக்கு. TS
ஆர்எஸ்டி ரிவர்ஸில் வந்திருக்கு. ஆர்எஸ்டி இது ரிவர்ஸ். அடுத்தது யூ டி வந்து எதுக்கு 2 எழுத்துக்கு இடையில வந்திருக்கு? எஸ் யூ எஸ்டியு இது ரிவர்ஸில் எதுக்கு நடுவில் வரும்னு பாருங்கள். இங்கே வந்து டி போட்டான்னா முன்னாடியே டி வந்திருக்கு. எஸ்டியு சரியா, இது யூ வரணும், இந்த டி இருக்குது, நம்மளுக்கு இ அடுத்தது இ நடுவில் வரணும். அப்போது டிஇ இது எஃப் வரணும், இ இங்கே வந்துட்டு அடுத்தது என் வந்து எம் இங்கே ஓ வரும் என் சரியா. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? யூ இது யூ USFDOM ரெண்டுக்கு இடையில உள்ளதாக வந்துருக்கு. ரெண்டாவது USFDOM சரியா. அடுத்தது ஸ்வீட் அண்ட் 31 ஸ்வீட் அண்ட் சோர் வந்து 413 ஈட் ஸ்வீட் ஆப்பிள்ஸ் வந்து 748 ஆப்பிள்ஸ் ஆர் சோர் 753 எனில் ஈட் எங்கே வருது? இங்கே இருக்குது ஈட்டு. அதில் யாரெல்லாம் இருக்கா? இன்னும் 2 வார்த்தைகள் ஸ்வீட் ஆப்பிள் இருக்குது. அப்போ இங்கே ஸ்வீட் இருக்கா? அப்போ இங்கேயும் ஸ்வீட் இருக்குது. எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ நம்பரில் எது காமனாக இருக்குது? முதல்ல இங்கேயும் ஸ்வீட் இருக்குது, 2வது சென்டென்ஸ்லேயும் ஸ்வீட் இருக்குது. அப்போ நம்பரில் 4 1 3 7 4 8 4 வந்து என்னது? ஸ்வீட். 4 ஸ்வீட்டுக்கு 4. இன்னும் ஆப்பிளுக்கு என்னதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம ஈட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஆப்பிள்ஸ் ஆர் சோர் இங்கேயும் ஆப்பிள் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் என்னது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்பிளுக்கும் இங்கேயும் ஆப்பிள் இருக்குது. அப்போ எது காமனாக இருக்குது? 7 4 8 7 5 3. அப்போ இன்னும் 7 வந்து ஆப்பிளுக்கு 7 தான் ஆப்பிளுக்கு. அப்போ 7 4 வந்துட்டு இன்னொன்று என்ன? ஈட்டுக்கு வந்து அப்போ என்னது வரணும்? 8 சரியா. ஈட்டு வந்து 8. பின்வரும் குறிப்புகளை கொண்டு விடையளி. லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கு, சில கோடு கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஹைக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹெச் ஒன்றுமே இல்லைம்மா. ஹெச் இந்த இருக்குல்ல, அதுக்கு கீழே சி போட்டு ரவுண்டு ஒன்று இருக்குது. இந்த இருக்குல்ல, இது இது சரியா வந்திருக்கு. ஐக்கு என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். ஐக்கு இப்படி ஒரு ஆரோ, பவர் ஆரோ. ஹெச்ஐ கேக்கு பர்சன்டேஜு, ஈக்கு கொஸ்டின் மார்க். அப்போ இது ஆன்சர் சரியா. இது ஈஸியாக தானே இருக்குது. அடுத்தது 33 முக்கோணம் வந்து டீக்கு டி இந்த இருக்குது, இதை வச்சுக்கோங்களேன். இது டி இருக்குது. அடுத்து கொஸ்டின் மார்க் இப்போ தான் பார்த்தோம் ஈக்கு. அடுத்தது அட் சிம்பிள் ஏக்கு டிஇஏ. அப்போ இது கிடையாது, இங்கே வந்துட்டு இதுதான் ஆன்சர் வரும். ஆனால் எல்லாம் பார்த்துக்கோங்க. புள்ளி வந்து எதுக்கு? சிக்கு. அடுத்தது என்னது? சி போட்டு ஒரு ரவுண்டு ஹெச்சுக்கு அப்போ இதுதான் ஆன்சர் சரியா. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அர்த்தத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஷோல்டர், ஸ்டொமக், ஃபேஸ், நெக்கு, ஃபுட். இது வந்து நம்ம உடம்புடைய பாகம் மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வரணும். ஃபேஸு சி வந்து ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படி தானே. ஃபேஸு அடுத்தது, ஃபேஸுக்கு அடுத்தது நெக்கு வரும், கழுத்து. சிக்கு அப்புறம் டி. அடுத்தது என்னது? ஷோல்டர் வந்து தோள்பட்டையில் ஷோல்டர் சரியா. ஏ. அடுத்தது ஸ்டொமக் வரும், பி. அடுத்தது ஃபுட் வரும், இ சரியா. இதுதான் ஆன்சர். அடுத்தது ஆங்கில அகராதி வரிசையில் வரிசைப்படுத்துக. ஆரில் எல்லாமே RAI இருக்குது, இங்கே RAN இருக்குது. அப்போ RAI ஃபஸ்ட்டு வருமா, N ஃபஸ்ட்டு வருமா? IJKLMN தான். அப்போ ஐ தான் ஃபஸ்ட்டு, இது தான் ஃபஸ்ட்டு வரும். இது ஏ ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது இ, இது 2வது, இது ஃபஸ்ட்டு. 3வதாக என்னது? ஈல வந்திருக்கு, இது எஸ்ஸில் தொடங்கியிருக்கு, இது 2 எல்ல இருக்குது. அப்போ இது தான் ஃபஸ்ட்டு வரும், ஏன்னா ஈ தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது ஐ, அப்போ இது 3. அப்போ டி, AED சரியா. AED. அடுத்தது என்னது வரும்? இது வந்துடும், ஐ வந்துடும்ல. AEDB. AEDB இது எஸ். இது ஆன்சர். 4 ஆன்சர். கொடுக்கப்பட்ட வரிசை அமைப்பை புரிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். வலது முனையிலிருந்து 11வது குறியீட்டிற்கு 11வது குறியீடு இங்கே தானே வலது, இந்த பக்கம் தான் வலது, இங்கேருந்து போகிறது. அங்கேருந்து வந்தானே இடது ஆகிடும். 1 2 3 4 5 6 7 8 9
அப்போ 9, 10, 11 அப்போ 7 தான் 11வது குறியீட்டிற்கு வலதுபுறம் 5வது இடத்தில் இருப்பது. வலதுபுறம் 5வது இடத்தில் இருப்பது அப்படின்னா இந்த பக்கம் தான் நம்மளுக்கு வலது என்ன 1, 2, 3, 4, 5 இதுதான் 2 தான் ஆன்சர். சரியா 2 அங்கே போனால் இடது. அடுத்தது கொடுக்கப்பட்ட வரிசையில் உள்ள அனைத்து எண்களும் நீக்கப்பட்ட பின் மீதமுள்ள நடுவில் இருப்பது. அனைத்து எதை நீக்கணுமா எண்களையும் நீக்கி இருப்பான ஏக்கு அப்புறம் அட் சிம்பல் அடுத்தது இசட் பர்சன்டேஜ் வகுத்தல் பி ஆர் அடுத்தது கியூ பெருக்கு ஒய்பி இப்படி இருக்குது. சரியா இந்த எழுத்துக்களை எண்களை மட்டும் நீக்கிட்டான். அதில் என்ன கேள்வி கேட்டிருக்கு மீதமுள்ளவற்றில் நடுவில் இருப்பது. நடுவில் இதில் மொத்தம் எத்தனை எழுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 இருக்கும்போது அங்கே 5 இங்கே 5 விட்டுறலாம். 1 2 3 4 5 6 6வது எழுத்து தான் நடுவில் இருக்கும் பி. சரியா அடுத்தது 38 28-6-25-5-5-4 = 2. இதில் குறியீடு ப்ளஸ் பெருக்கல் வகுத்தல் டேஷ் இப்படி குறியீடு போட்டிருக்கு. அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 28 கூட்டல் 6 அடுத்தது பெருக்கல் 25 இதை எடுத்திருக்கேன் ஆன்சர் எடுத்து செய்கிறேன். 20 பெருக்கல் 25 வகுத்தல் 5 அடுத்தது கழித்தல் 4 2 வருதான்னு பார்ப்போம். சரியா முதல்ல வகுத்தலை செய்யணும். 28 கூட்டல் 6 பெருக்கல் 25 வகுத்தல் 5 5 கழித்தல் 4 அடுத்தது என்ன பண்ணணும் பெருக்கணும். 28 கூட்டல் 30 கழித்தல் 4 இது ரெண்டையும் கூட்டுனா 58 கழித்தல் 4 2 வராது 54 வருது. அப்போது ஆன்சர் கிடையாது. ஆக்சுவலி இந்த 3வது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 28 -6-25-5-4 = 2. 3வது 28 கழித்தல் 6 பெருக்கல் 25 வகுத்தல் 5 கூட்டல் 4. சரியா இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ வகுத்தலை செய்யுங்க. 28 கழித்தல் 6 பெருக்கல் 5 கூட்டல் 4 அடுத்தது 28 5 30 கழித்தல் 30 கூட்டல் 4 இதை நம்ம கூட்டணும். அடுத்தது தான் கழிக்க முடியும். 32 28 4 32 கழித்தல் 30 32ல் 30 போனால் எவ்வளவு 2 ஆன்சர். அப்போ இதான் வருது 3க்கு 2. இந்த குறியை போட்டால் இந்த டேஷில் 1 28 கழித்தல் போட்டேன். அடுத்தது 6க்கு அப்புறம் பெருக்கல் போட்டேன். 25க்கு அப்புறம் வகுத்தல் போட்டேன். 5க்கு அப்புறம் கூட்டல் போட்டு செஞ்சு காட்டினேன். அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது A*B = A × B மற்றும் A/B = A வகுத்தல் B எனில் இந்த நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா அதுக்கு 24 இப்படி போட்டிருக்கு 7 ப்ராக்கெட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஹேஷ் ஃபங்க்ஷன் அடுத்தது 48 -8 = என்ன. இங்கே A*Bனாலே என்னன்னு கொடுத்துருக்கு பெருக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கு. 24 பெருக்கல் 7 சரியா ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேஷ் போட்டால் என்னது வகுத்தல். அப்போ இது இப்போ போட வேண்டாம். ஹேஷ் 48 வகுத்தல் 8 சரியா அப்போ என்னது கிடைக்குன்னு பாருங்கள். 24 7ஆல் பெருக்குனா 168 7 28 மிச்சம் 2 7 2 14 16 168. இந்த ஹேஷு இதை வகுத்தா 48 8ஆல் வகுத்தா எவ்வளவு 6 8 48 6 திரும்ப என்ன பண்ணணும் 168. இந்த ஹேஷ் போட்டால் இதை ஏன்னு எடுத்துக்கோங்க. இதை பீன்னு எடுத்துக்கிட்டா A#Bன்னு போட்டால் A வகுத்தல் Bன்னு அர்த்தம். அப்போ 168 வகுத்தல் 6ன்னு அர்த்தம். அப்போது வகுத்தா 12 மிச்சம் 4 48ல் 6 8 48 28 ஆன்சர். சரியா
இந்த இருக்குது 28 ஆன்சர். மற்றும் வகுத்தல் இடம் மாறுகிறது, மேலும் 3 மற்றும் 6 இடம் மாறுகிறது எனில் சரியான சமன்பாடு. சரியா? முதல்ல வந்து ஏதாவது ஒரு சமன்பாடை எடுத்துட்டு ப்ளஸ்ஸை என்னதான் மாற்றிடணும், வகுத்தலாக மாற்றணும், வகுத்தலை ப்ளஸ்ஸாக மாற்றணும். அது மாதிரி 3ஐயும் 6ஐயும் இடம் மாற்றணும். சரியா? முதல்ல 3 ப்ளஸ் நான் வந்து இந்த சமன்பாடு எடுத்திருக்கேன், ரெண்டாவது சமன்பாடு எடுத்திருக்கேன். 3 கூட்டல் 6 இதை பாருங்க, 3 கூட்டல் 6 வகுத்தல் 2 ஈக்குவல் 4. சரியா? இதில் என்ன சொல்லியிருக்குன்னா 3 6ஐயும் நம்ம வந்து இடம் மாற்றணும். அப்படிதானே? 6 பிறகு எதெல்லாம் மாற்றணுங்கிறாங்க, ப்ளஸ்ஸையும் வகுத்தலையும் இடம் மாற்றணும். சரியா? ப்ளஸ்ஸை வகுத்தலாக மாற்றணும், 3ஐயும் 6ஐயும் மாற்றிடணும். 3 6 6 முத்தணும். வகுத்தலுக்கு பதிலாக என்ன போடணுன்னு இருக்குது, கூட்டல். இந்த 2ஐ மாற்றக்கூடாது, அப்படி தான் வைக்கணுன்னு இருக்குது. சரியா? ஈக்குவல் 4 வருதான்னு பாருங்கள். 6/3 2 தான். 2 கூட்டல் 2 ஈக்குவல் 2 2ஐயும் கூட்டினா 4. அப்போது இது எங்கே வந்திருக்கு, இந்த 3 + 6 வகுத்தல் 2 இந்த இருக்குது. இது ரெண்டாவது ஆன்சர். சரியா? 40. அடுத்தது 41. A × Bனா Aயின் அடுக்கு B மற்றும் A / Bனா Bயின் அடுக்கு A எனில் 2 × 4 எப்படி எழுதலாம்? இதை வந்து எப்படி எழுதலாம் பாருங்கள். இதுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக 2 போட்டிருக்கு, பிக்கு பதிலாக என்னன்னு போட்டிருக்கு, 4ன்னு போட்டிருக்கு. இங்கே ஏபின்னு எழுதுங்க. இதில் ஏ, இதில் பி. அப்போ ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 4. அப்போ A × B வந்து ஏயின் அடுக்கு B, ஏயின் அடுக்கு B வந்து 2ன் அடுக்கு 4. சரியா? வகுத்தல் 0 ஏக்கு பதிலாக 0 எங்கே இருக்குது, இது B. வகுத்தல்னா Bயின் அடுக்கு ஏல போடணும். B வந்து 5ன் அடுக்கு 0, ஏக்கு பதிலாக 0 போட்டிருக்கேன். அப்போ 2ன் அடுக்கு 4 வந்து 2 4 நேரம் பெருக்கணும்னா 16. 16 வகுத்தல் எனிதிங் பவர் 0 வந்து 1. சரியா? ஆன்சர். எந்த நம்பர்லேயும் அடுக்கு 0 போட்டாலே என்ன போட்டுறணும், 1 அப்படின்னு போட்டுறணும். எந்த நம்பர்லேயும் அடுக்கு 0னா 1. அப்போ 16 வகுத்தல் 1 16 தான் ஆன்சர். ஏயும்